ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஜிமெயிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுறோம். அந்த ஜிமெயிலில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது, அது இன்னும் நமக்கு தெரியாமே இருக்குது. அப்படிப்பட்ட ஃபீச்சர்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னும் நீங்கள் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜிமெயிலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் முதல் ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு மெயிலை தவறுதலாக நீங்கள் வந்து அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மெயிலை எப்படி திரும்ப பெறுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நான் இப்போ வந்து ஒரு மெயில் கம்போஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வெல்கம் மெசேஜ் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரிக்கு வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மெசேஜ் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் சென்ட் பண்ணிடுறேன். பட் இந்த மெசேஜில் வந்து நிறையா டீட்டெயில்ஸ் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டேன்னா அதை திரும்ப பெற முடியாது இல்லைங்களா? ஸோ அதுக்கு கூகுளில் வந்துட்டு ஜிமெயிலில் ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே செட்டிங்ஸ், இங்கே மேலே போனீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே சி ஆல் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா அன்டு சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன். இந்த அன்டு சென்ட் இந்த ஆப்ஷனில் நார்மலாக பை டிஃபால்ட்டாக 5 செகண்ட்ஸ் இருக்கும். இதை வந்து நீங்கள் 30 செகண்ட்ஸ் மாற்றி வச்சுக்கோங்க. 30 செகண்ட்ஸ் அப்படின்னு மாற்றி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணும். இப்போ நம்ம பார்க்கலாம் அது எப்படின்னு. 30 செகண்ட்ஸ் செட் பண்ணிவிட்டு கீழே போய் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் அதே இதில் இருக்கனால எனக்கு சேவ் சேஞ்சஸ் வரல. ஸோ சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த வெல்கம் மெசேஜ் வந்துட்டு நான் வந்து இப்படி சென்ட் பண்ணிடுறேன். சென்ட் பண்ணோன்னா இந்த இடத்துல ஒரு பாப்பப் வருது பாருங்களேன், மெசேஜ் சென்ட் அன்டு ஆர் வியூ மெசேஜ் அப்படின்னு சொல்லி வருது. இங்கே அன்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மெசேஜை வந்து இமெயிலை திரும்ப எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் அன்டு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது, இப்போ வந்து இந்த மெயில் வந்து திரும்ப கம்போசிங்கே வந்துருச்சு. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, ஒரு மெயிலை வந்து நீங்கள் தவறுதலாக கம்போஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா வித்தின் 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் இதை அன்டு பண்ணி மறுபடியும் திருத்தி அனுப்பிச்சிக்கலாம். ஆனால் இதில் இன்னொரு ஆப்ஷன் வியூ மெசேஜ்னு வந்துச்சு தெரியுங்களா? அதை கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ மெசேஜ் அப்படின்னு வருது. அதை கொடுத்தீங்க அப்படின்னா மெயில் சென்ட் ஆகிடும். ஸோ இந்த அன்டு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வியூ மெசேஜ் கொடுக்க வேண்டாம். நீங்கள் திரும்ப பெறணும் அப்படின்னா ஜஸ்ட் அன்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இப்போது ஒரு மெயில் வந்துட்டு நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு நம்ம நினச்ச நேரத்தில் அனுப்பணும் அப்படின்னா அது முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களுக்கு மத்தியானமே வந்து தெரிய வருது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ரிப்போர்ட் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்கு நீங்கள் அதை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கலாம். அதாவது ஈவினிங் ஒரு 6 மணிக்கு அனுப்புகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஷெடியூல் பண்ணிக்கலாம். சரி, அது எப்படி ஷெடியூல் பண்ணுறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமெயிலே இருக்கட்டும். இந்த இமெயிலில் சென்டுக்கு பக்கத்தில் இந்த ஸ்க்ரோல் ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஷெடியூல் சென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் டைமிங் வந்து நமக்கு வந்து கேட்குது. இப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா December 25, இங்கே வந்து டுமாரோ மார்னிங் December 26 8 AM அனுப்பலாமா, அந்த டைமுக்கு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. பட் நீங்கள் வந்து உங்களுடைய டைமுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இங்கே பிக் டேட் அண்ட் டைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, நான் வந்து இன்றைக்கே வந்து December 25 வந்து ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock 6 o'clock வந்துட்டு நான் இந்த மெயிலை சென்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இங்கே டைமர் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டைமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷெடியூல் ஆகிடும். இப்போ இங்கே வந்து 1 hourக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து அதை மாற்றுறேன். டைமிங் என்ன மாற்றுறேன்னா 5 o'clock அப்படின்னு சொல்லி மாற்றுறேன். 5 PM அப்படின்னு சொல்லி நான் மாற்றிடுறேன். மாற்றிட்டு ஷெடியூல் சென்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட் ஷெடியூல் ஃபார் 5 PM அப்படின்னு சொல்லி இது வருது. இப்போ இதுக்கு வியூ மெசேஜ் கொடுத்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம தான் இது வந்து ஷெடியூல் தானே பண்ணியிருக்கோம், நம்ம எப்போ வேணாலும் ஷெடியூலை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட் ஷெடியூல் ஃபார் 5 PM, ஹாய் வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற அந்த மெசேஜ். இந்த மெசேஜ் என்ன ஆகும்னா ஒரு 5 மணி அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த மெயில் ஐடிக்கு அனுப்பணும் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு போய் சேர்ந்துடும். இன்கேஸ் இந்த மெயில் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கேன்சல் சென்டு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து ஷெடியூல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஜிமெயில் நமக்கு தர ஃபீச்சர்.
இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மெசேஜை வந்துட்டு ஒரு கஸ்டமருக்கு வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் டைப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த டெம்ப்ளேட்டில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே என்ன பண்ணிடும்னா சிஸ்டம் அனுப்பிடும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, இங்கே செட்டிங்ஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே சி ஆல் செட்டிங்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் போங்க. அதில் போனோன்னே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்களேன். டர்ன் frequent messages into templates to save time. Templates can be created and inserted through the more options menu in the compose toolbar. You can also create automatic replies using templates and filters together. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவும் அந்த மெசேஜ் என்ன பண்ணிடும், டெம்ப்ளேட்ஸ் வந்து சென்ட் பண்ணிவிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனேபிள் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு சேவ் பண்ணலாம். சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டு நான் வந்து ஒரு மெசேஜ் வந்து கம்போஸ் பண்ணுறேன். அந்த கம்போசிங் மெசேஜில் வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, சேம் மெசேஜை டைப் பண்ணுறேன். ஹாய் வெல்கம் ஹாய். ஜஸ்ட் ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க கஸ்டமர், அவங்களுக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் அனுப்பலாம். ஹாய் தேங்க்ஸ் ஃபார் யூஸிங் அவர் சர்வீசஸ். hope you see in the future as well அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் மெசேஜ் வந்து என்ன பண்ணுறேன்னா டைப் பண்ணி வைக்கிறேன். இப்போ இந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த டெம்ப்ளேட்டை நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே கீழே 3 டாட் பட்டன் இருக்குது பாருங்களேன், அதை கிளிக் பண்ணிவிட்டு டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு போங்க. அதுக்கு போயிட்டு சேவ் டிராஃப்ட் ஆஸ் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே சேவ் ஆஸ் நியூ டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து என்னென்னா கஸ்டமர் ஃபீட்பேக் அப்படின்னு நான் டைப் பண்ணி வச்சுக்கிறேன். டைப் பண்ணி வச்சுட்டு சேவ் கொடுத்துட்றேன். இப்போ நான் ஒரு மெசேஜ் டைப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை டெலிட் பண்ணிவிட்டேன். பண்ணிவிட்டு ஒரு மெயிலுக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ரிப்ளையில் போயிட்டு 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த டெம்ப்ளேட் இங்கே இருக்கும். கஸ்டமர் ஃபீட்பேக்கு நம்ம நேம் கொடுத்து சேவ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த நேம் அந்த டெம்ப்ளேட் இங்கே இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், பார்த்தீங்களா? கிளிக் பண்ணோன்னே ஹாய் தேங்க்ஸ் ஃபார் யூசிங் அவர் சர்வீசஸ், ஹோப் யூ சி இன் த ஃபியூச்சர் ஆஸ் வெல் அப்படிங்கிற மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆயிடுச்சு. இது வந்து நமக்கு ஒரு டைம் சேவிங் தான் இல்லைங்களா. ஒரு ஃபீட்பேக் வந்துட்டு நம்ம ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னா இப்படி டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி சேவ் பண்ண டெம்ப்ளேட் எடுத்து அனுப்பிச்சிக்க முடியும். இன்கேஸ் இந்த டெம்ப்ளேட் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, டெம்ப்ளேட் இப்படி நீங்கள் வந்துட்டு இதை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு டெம்ப்ளேட்ஸ் போங்க. டெலீட் டெம்ப்ளேட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கஸ்டமர் ஃபீட்பேக்குங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டெலீட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மெசேஜ் வந்து டெலீட் ஆகிடும். இப்போ வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் காட்டினேன். நான் இப்போ வந்து அதை டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரிப்ளை வந்து நம்ம கொடுத்துக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு லாங் டே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ அந்த ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ வந்து நம்ம மெயில் பார்த்துட்டே இருப்போம். மெயில் பார்த்துட்டே இருக்கப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பார்க்குறக்கு அப்படிங்கிறப்ப நம்ம டார்க் தீம் எனேபிள் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா இப்போ நிறையா இதில் வந்து பார்த்திங்கன்னா டார்க் தீம் வந்து எனேபிள் பண்ண முடியுது. ஸோ அதே மாதிரி ஜிமெயிலும் நமக்கு அந்த ஆப்ஷனை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். எகைன் இந்த செட்டிங்ஸ் பட்டன் போங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் தீம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதில் வியூ ஆல் போங்க. வியூ ஆல் போனதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃபோட்டோஸ் வந்து இருக்குது. நீங்கள் இந்த ஃபோட்டோஸையும் நீங்கள் பேக்ரவுண்டாக வச்சுக்க முடியும். அதுக்கும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே டார்க் தீம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே இமீடியட்டாக உங்களுடைய ஜிமெயில் பேஜ் வந்து டார்க் தீமாக மாறிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஒன்ஸ் அதை டார்க் தீம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய ஜிமெயில் அழகாக டார்க் தீமாக வந்து மாறிடுச்சு. நீங்கள் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ இந்த டார்க் தீம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா டார்க் தீம் வந்து நம்ம ஜிமெயிலில் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த 4 டிப்பும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய டிப்ஸ் வந்து ஜிமெயிலில் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.